இந்தாமக்கா, இதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. நேத்து நம்ம ஒரு இடம் பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த இடத்த என் பேர்ல பேசி முடிச்சிரு மக்களே. சரிம்மா, கொண்டா. எத்தே, என்ன உங்க பேர்ல இடமா? இந்தா வரேன். ஐயா, 10 லட்சம் மதிப்புள்ள இடத்துக்கு நம்ம சொந்தக்காரியாக போறோம்ல. எத்தே, ஐயோ வந்துட்டாளே, காதை தூக்கிக்கிட்டே இல்ல தெரியவா? இவட்ட நம்ம என்ன சொல்ல? மர்மவளே, Dress எல்லாம் சூப்பரா இருக்கே, எங்க தான் இருப்பியோன்னு தெரியல. கடையில தான் தே. இது என்ன பேப்பர் மர்மவளே? எத்தே, மகளிர் உரிமை தொகையில என் பேரு விடுபட்டு போச்சுல, அதான் திருப்பி எழுதி போடலான்னு இருக்கேன் தே. மருமகளே, உன் பேர்ல எதுக்கு எழுதி போடுற? என் பேர்ல எழுதி போடு மருமகளே. எத்தே, அதுக்கு உங்க பேர்ல எந்த சொத்துமே இருக்க கூடாது தே. மாசத்துக்கு 1000 ரூபானாலும் வருஷத்துக்கு 1 லட்சம் வந்துரும்ல தே. அப்ப 10 வருஷத்துக்கு 10 லட்சம் மேல தாண்டிரும். அட ஆமா. அப்போ அது பெருசா இல்ல இந்த 10 லட்சம் ரூபாய் சொத்து பெருசா தே? 1000 ரூபாய் தான் மருமகளே பெருசு. அப்ப அந்த 10 லட்சம் ரூபாய் சொத்து தே. இந்தா இப்பவே என் மகன்கிட்ட கால் பண்ணி உன் பேர்ல எழுத சொல்லிடுறேன். பைத்தியக்கார மருமக 1000 ரூபாய் விட்டு கொடுத்துட்டா. அட மாமியாரே, மாசம் 1000 ரூபானாலும் வருஷத்துக்கு 12,000 ரூபாய் தான் வரும். இது கூட இந்த மாமியாருக்கு தெரியல. நல்லா ஏமாந்துருச்சு.